Dear teachers, welcome to JSN English Learning. இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 8ல இருந்து ஒரு யூனிட் டெஸ்டாக தான் இதை 2-3 வீடியோஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1. In second sex, Simone de Beauvoir has a central argument. What is the central question in Simone de Beauvoir's The Second Sex? அதான் first part of the question. Central question. And then how does she identify how human beings, particularly how man is looked at and how woman is looked at? இப்போ இதுல ஒரு 2-3 கொஸ்டின் கிளப் பண்ணி இருக்கிறதுனால அந்த கொஸ்டின் ஃபார்மேட்டே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒன்றும் இல்லை. வாட் இஸ் த சென்ட்ரல் கொஸ்டின் ஆஃப் த ஒர்க் த செகண்ட் செக்ஸ்? தென் how is man looked at by the society and how woman is looked at in relation to man? அவ்வளவுதான். இதுல 3 கொஸ்டின் கிளப் பண்ணியிருக்கேன். அப்போ இங்க பாத்தீங்கன்னா the main argument is what is it to be a woman? ஒரு பெண் என்றால் என்ன? what is woman? இதுதான் ஓப்பனிங் கொஸ்டின். அதுல how is man seen அப்படின்னா, man is seen as the one. O-N-E. He is the one அப்படின்னா அப்சல்யூட் காட் மாதிரி. அவர் தான் ப்ராமினன்ட். And in relation to man, woman is the other. Other அப்படின்னாவே marginalized. அவ்வளவுதான் கான்செப்ட். Now question number 2 போவோம். Which psychoanalytic thinker does Sigmund Freud criticize in Second Sex? Second Sex அப்படிங்கிற ஒர்க்ல ஏதோ ஒரு சைக்கோ அனலிட்டிக்கல் திங்கர்ஸை பர்டிகுலரி 2 பேர் அவங்க அட்டாக் பண்றாங்க. யார் அவர்கள்? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பெண்கள் வந்து அடிமைப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சிமன் டி பொவேர் அவங்க டைம்ல வரலாற்றுல பெண்களுடைய நிலையை ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதற்கு காரணமாக அவர்கள் சொல்வது 2 சைக்கோ அனலிட்டிக்கல் திங்கர்ஸ். யார் அது அப்படின்னா, சிக்மண்ட் ஃப்ராய்ட் அண்ட் ஆட்லர். ஃப்ராய்டை ஏன் சொல்றாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆட்லரை நீங்க கண்டுபிடிங்க, ஏன்னா அவர் ஃப்ராய்டுடைய ஃபாலோவர் தான். ஃப்ராய்டு என்ன பண்ணாருன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் பேசிக்கலி தெர் இஸ் அ டிரைவ், தெர் இஸ் அ எனர்ஜி வித்தின் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், பி இட் மேல் ஆர் ஃபீமேல். வி கால்ட் இட் அஸ் லிபிடோ ஆர் செக்ஸ் டிரைவ். இந்த செக்ஸ் டிரைவ்ல ரொம்ப முக்கியமானதா அவர் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் விச் இஸ் சப்ஜுகேட்டிங் விமன். அது பெண்களை அடிமைப்படுத்துற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அது ஆண்கள்கிட்ட இருந்தாலும் சரி பெண்கள்கிட்ட இருந்தாலும் சரி, த செக்ஷுவல் டிரைவ் இஸ் மாஸ்குலின். மாஸ்குலின் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதை போல் இருக்கிறது அப்படின்னு சைமன் டி பொவேர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, what does Beauvoir say motherhood rivets women too? இப்போ மதர்ஹுட் அப்படின்னா தாய்மை. தாய்மை பெண்களை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இட் மேக்ஸ் விமென் connected to the world. Women are the bodies. அவங்கள வந்து அந்த உடலோடு ஒட்டி போறதுனால they are not able to liberate themselves. Next one, in second sex, Simone de Beauvoir notes that in ancient culture women were treated nearly as slaves. ஸ்பார்ட்டால அவங்க ஸ்லேவ்ஸ் ஆகியிருந்தாங்க. and in which society they had slightly more rights but only empty freedom. அதாவது ஸ்பார்ட்டால பெண்கள் வந்து அடிமைகளாக இருந்தார்கள் என்று சிமன் டி பொவேர் வந்து செகண்ட் செக்ஸ் புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு நாடுகளில் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கொஞ்சம் உயர்ந்த நிலை இருந்தது. ஆனா அந்த உயர்ந்த நிலை அப்படிங்கிறதும் ஒன்றுமில்லாத நிலையா தான் இருந்தது. எது அப்படின்னா, கிரேக்கத்திலும் ரோமாபுரியிலும் பெண்கள் கொஞ்சம் விடுதலையா இருக்கிற மாதிரி கான்செப்ட் இருந்தது. பட் இருந்தாலும் அவர்கள் அந்த செகண்ட் செக்ஸா தான் இருந்தாங்க. they were not the first sex. Next one, which Spanish mystic does Beauvoir praise for elevating herself as high as a man? ஒரு ஆணுக்கு நிகராக, ஒரு ஆண் வந்து எப்படி ப்ராமினண்டா இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்பானிஷ் மிஸ்டிக், ஒரு ரிலீஜியஸ் பர்சன், ஒரு பெண் வந்து தன்னையே உயர்த்தி கொண்டார் தன்னுடைய வாழ்வியல் முறையினால. எந்த பெண் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். தி ஆன்சர் இஸ் ட்ரீசா ஆஃப் அவீலா. அவீலா தெரசம்மாள் சர்ச் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு செயின்ட். சர்ச்ல ஆண்கள் செயின்ட் நிறைய இருந்தாலும் அவீலா தெரசால் அப்படிங்கிற அந்த செயின்ட்டுக்கு
ஒரு பெரிய பொசிஷன் இருக்கு. அப்ப ஆண்களுக்கு நிகராக புகழ் பெறக்கூடிய ஒரு பெண் புனிதை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் ஒன், இன் செகண்ட் செக்ஸ், Simone de Beauvoir traces the global spread of which legal right and science, which revolutionary women and which scientists as evidence of women's capacity and brilliance. இந்த 3 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விமனுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு துவக்க புள்ளியாக இருந்தது எந்த மூமெண்ட் அப்படின்னா, இட் இஸ் விமன் சஃப்ரேஜ் மூமெண்ட், ஓட்டிங் ரைட்ஸ் ஆஃப் விமன். அந்த விமனுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு போராடியதில் முக்கிய பங்கு யாருக்கு போய் சேரும், எந்த ரெவல்யூஷனரி உமனுக்கு அந்த விமன் சஃப்ரேஜ் ரைட் மூமெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா ரோசா லுக்சம்பர்க். நெக்ஸ்ட் ஒன், பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு நிகரான திறன் இருக்கு, அவங்களும் பிரில்லியன்ட் தான், அவங்களும் இன்டெலிஜென்ட் தான் அப்படின்னு உலகுக்கு ப்ரூவ் பண்ண ஒரு ஃபீமேல் சயின்டிஸ்ட் யாரு? அது செகண்ட் செக்ஸ்ல குறிப்பிடப்பட்ட அந்த செயின்ட் யாரு? யார் அந்த சயின்டிஸ்ட் அப்படின்னா இட் இஸ் மேரி கியூரி. அவங்க தான் அந்த சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த 2 வால்யூம்ஸ் ஆஃப் செகண்ட் செக்ஸ் டைட்டில்? இந்த செகண்ட் செக்ஸ் வந்து 2 வால்யூம் ஒர்க் அப்படின்னு நமக்கு தெரிய ஏற்கனவே அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுல அந்த டைட்டில்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அந்த டைட்டில்ஸ் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸ் அண்ட் தென் லிவ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸ் அண்ட் லிவ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நெக்ஸ்ட் ஒன், who does Beauvoir quote as hoping that someday women may become fully human? Okay, அவங்க முழுமையாக ஹியூமன் பீயிங்ஸா இல்ல, அரைகுறை ஹியூமன் பீயிங்ஸா இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு ஒரு சிந்தனையாளர் என்ன நினைச்சிருக்காருன்னா, அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா என்றாவது ஒரு நாள் பெண்கள் வந்து முழு மனிதத்தை அடைவார்கள் அப்படின்னு நினைச்சாங்க. யார் அவர் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், அது ஆர்தர் ரிம்பார்ட். Question number 9, which movement did second sex help inspire? நமக்கு நிறைய waves of feminism இருக்கு. ஃபர்ஸ்ட் வேவ் இருக்கு, செகண்ட் வேவ் இருக்கு, தேர்ட் வேவ். இந்த மூணுமே வந்து டுவர்ட்ஸ் ஃபெமினிஸ்ட் போயட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு நமக்கு. எலைன் ஷோவால்டர் பிரிஸ்கிரைப் பண்ண, நமக்கு டெக்ஸ்ட்ல பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஒர்க். அந்த ஒர்க்ல எலைன் ஷோவால்டர் 3 வேவ்ஸை பத்தி பேசுறாங்க ஹிஸ்டாரிக்கலி. ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம், செகண்ட் வேவ் ஃபெமினிசம், தேர்ட் வேவ் ஃபெமினிசம் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற புத்தகம் எந்த வேவ் ஆஃப் ஃபெமினிசத்துக்குள்ளர வருது அப்படின்னு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல, நெட் எக்ஸாம்ல எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த கொஸ்டின் ஒருவேளை நமக்கு ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கொஸ்டினை நான் இங்கேயும் கொடுத்துருக்கிறேன். And this work, the second sex, okay, kick-started, it began the second wave feminism. Next one, which legal right does Beauvoir trace in its global spread? Okay, பெண்களுக்கான ஒரு லீகல் ரைட், அதை பத்தி என்ன பண்ணியிருக்காங்க, பெவேர் வந்து அந்த புக்ல படிச்சிருக்காங்க. செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறாங்க. எந்த ரைட்டை பத்தி அவங்க அதிகமா பேசி இருக்கிறாங்க அப்படின்னா சஃப்ரேஜ் ரைட், voting right of women. Next one, which French novelist does Beauvoir critique for reinforcing stereotypes? Stereotypes na fixed types. பெண்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சித்தரிப்புகள் இருக்கு. அதை ஒரு பிரெஞ்சு நாவலிஸ்ட் வந்து ப்ரொபகேட் பண்ணியிருக்கிற அவருடைய எழுத்துக்கள்ல யார் அவர் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். தி ஆன்சர் இஸ் ஹாண்ட்ரே தே பல்சாக். பிரெஞ்சு ரியலிசம் அதனுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த ஹாண்ட்ரே தி பல்சாக் என்ற அந்த மேல் ரைட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெண்கள் அப்படின்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 கேரக்டர் டைப்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. அதனால என்னாச்சு, பெண்களை வந்து இதே மாதிரி சித்தரிச்சிருக்கிறாங்க மற்றவர்கள், உண்மையான கேரக்டரை யாருமே சித்தரிக்கவில்லை. Question number 12, what legal code did Beauvoir recall as restrictive for women? ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு கோடு இருக்கு, லீகல் கோடு இருக்கு, அது பெண்களுடைய ஃப்ரீடத்தை கண்ட்ரோல் பண்ணுது. எது அது? அதான் கேள்வி. அதுக்கு ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் நெப்போலியானிக் கோட். பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம், ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க ஹேண்டில் பண்ண தெரியாது. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கிட்ட போய் சேரும்? அந்த பெண்ணினுடைய கணவன். அதை சொன்னது நெப்போலியானிக் கோட். நெக்ஸ்ட் ஒன், which French journal
சீரியலைஸ்டு சாப்டர்ஸ் ஆஃப் செகண்ட் செக்ஸ். செகண்ட் செக்ஸ் என்ற புத்தகம் புத்தக வடிவில் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் ஜேர்னல்ல அப்படியே வந்துகிட்டே இருந்தது, ரெகுலரா சீரியலைஸ்டு ஃபார்ம்ல வந்துட்டு இருந்தது. எது அந்த ஜேர்னல்? தி ஆன்சர் இஸ் லெஸ் டென்ஸ் மாடர்ன். நெக்ஸ்ட் ஒன், which duality does male female divide lead to? ஆண் பெண் அப்படிங்கிற அந்த டிவிஷன் வந்து ஒரு டியூவாலிட்டியை கிரியேட் பண்ணுச்சு. வாட் இஸ் த டியூவாலிட்டி? டியூவாலிட்டினா இரு கொள்கை. அப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒன் அண்ட் தி அதர். ஆண் என்பவர் அவர் தான் செல்ஃப், அவர் தான் காட் லைக், அவரு தான் சிக்னிபிகன்ட். பெண் அப்படிங்கும்போது மார்ஜினல், இன்சிக்னிபிகன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டிவைட உருவாக்கியது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ டஸ் பிவேர் ட்ராக் அலாங் வித் கான்ட்ராசெப்ஷன்? அப்ப பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் வந்து அடிமையாக இருப்பதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா குழந்தை பெற்றுக் கொள்வது. அப்ப ஆண்கள் நினைக்கும் போதெல்லாம் பெண்களோடு கூடுவது. அப்ப அவங்க கருத்தரித்து விடுகிறார்கள். அப்ப அவங்களுக்கு இந்த ஃப்ரீடம் இல்லை. என்ன, அவங்க குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமா? அப்ப அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பிவேர் சொன்னாங்க அப்படின்னா கான்ட்ராசெப்ஷன் மெஷர்ஸ் வேணும். ஆனா இவங்க எழுதிய காலகட்டத்துல கான்ட்ராசெப்ஷன் கூடாதுன்னு சொன்னாங்க. அதே நேரத்துல the church என்ன சொல்லுச்சு? அபார்ஷன் வாஸ் இல்லீகல்னு சொல்லுச்சு. அப்ப இது ரெண்டுமே பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறன அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒன், which critique describe feminist criticism as women's lib propaganda masquerading as literary criticism? இது நம்ம அடுத்த ஒர்க்குள்ள போறோம். Which critique describe feminist criticism as women liberation propaganda masquerading as literary criticism? இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது யார் அப்படின்னா ராபர்ட் பார்ட்லோ. நம்ம அப்ப அலைன் ஷோவால்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஃபெமினிஸ்ட் பொயட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒர்க்குள்ள என்ட்ரி ஆகிட்டு. ஓகே, அப்போ அந்த ஒர்க்ல ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசத்தை நிறைய பேர் நெகட்டிவா பாக்குறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா ராபர்ட் பார்ட்லோ அப்படிங்கிற அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்னா ஒண்ணும் இல்லை சார், அது விமென் லிபரேஷன் ப்ரபகாண்டா, பெண்கள் விடுதலையை மையமாக வைத்த ஒரு மூமெண்ட். ஆனா அது லிட்டரரி கிரிட்டிசிசம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கிரிட்டிக் சொல்லியிருந்தாரு. அந்த கிரிட்டிக் பேரு ராபர்ட் பார்ட்லோ. நம்ம அடுத்த வீடியோல டுவர்ட்ஸ் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸை பத்தி ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அண்ட் கீப் வாட்சிங் JSN English Learning Channel. Thanks for watching.